ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான கேழ்வரகு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப், வேர்க்கடலை 2 கப், வெல்லம் 1.25 கப், உப்பு அரை டீஸ்பூன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சு சூடானதும் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறினதும் தோல் நீக்கி சுத்தம் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேழ்வரகு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் கேழ்வரகு மாவை எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இதை அடை மாதிரி தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். அடை தட்டுறதுக்கு நான் ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் ஜிப்லாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லேசாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு உருட்டி வச்சுருக்கிற ஒரு உருண்டையை எடுத்து கையாலேயே லேசாக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு சூடானதும் லேசாக எண்ணெய் தடவிட்டு தட்டி வச்ச அடையை போட்டு சுட்டு எடுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மேலே லேசாக எண்ணெய் தடவிட்டு திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக வேக வைக்க வேண்டாம், ஏன்னா உருண்டை பிடிக்கும்போது இந்த அடை ரொம்ப ஹார்டாக ஆகிடும். அதுக்காக தான். பாருங்கள், அடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அடையெல்லாம் ஆறட்டும், ஏன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அதை கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம சுட்டு வச்ச அடையை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இதையும் அதே மாதிரி கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி மட்டும் போடுங்க, இல்லைன்னா கெட்டியாக பிடிச்சிக்கும். இப்போது இதோட நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலையும் போட்டு அதே மாதிரி பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதனோட பொடிச்சு வச்ச வெல்லமும் போட்டு அதே மாதிரி பல்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பொருளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக சேர்ந்து வரும். அதனால் ரொம்ப நேரம் போட வேண்டாம். அதனால் 2-3 பேட்சாக பிரித்து போட்டுக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி பிடிச்சிட்டு வரணும். இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா சேர்ந்து வருது. இந்த மாதிரி நல்லா சேர்ந்து உருண்டையாக வந்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், கேழ்வரகு வேர்க்கடலை வெல்லம் வச்சு அருமையான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கேழ்வரகு பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கேழ்வரகனுடைய ஸ்மெல்லே இதில் வராது.
இது எல்லா வயசில் இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஸ்நாக்கு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.